ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ்என் ஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஜி5 ஓடிடில ரிலீஸ் ஆன பர்தா மகாஷாயுலக்கு விக்ஞப்தி அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல ரவி தேஜா, ஆஷிகா, டிம்பிள், சுனில், வெனிலா கிஷோர் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் கிஷோர் திருமலா. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோ ரவி தேஜா ஒரு வைன் தோட்டம் வச்சிருக்காரு. அவரோட வைனை வந்து ஃபாரின்ல இருக்கிறவங்களும் டேஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெயினுக்கு அனுப்புறாரு. ஆனா அது ரிஜெக்ட் ஆயிடுது. ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக அவர் ஸ்பெயின் போறாரு. அங்க அவங்க மீட் பண்றது தான் ஆஷிகா ரங்கநாத். அவங்க தான் அந்த கம்பெனியோட சிஇஓ. போன வேலையை பார்க்காம அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் லவ் ஆகி இன்டிமேசி வரைக்கும் போயிடுச்சு. ஆனா ஹீரோயினுக்கு இவர் தான் வைன் ஃபேக்டரி ஓனர் அப்படின்னு தெரியாது. சரி, நல்லா தானே போயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. தலைவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த மனைவி தான் வந்து டிம்பிள் ஹயாத்தி. இதுக்கப்புறம் வழக்கமான டெம்ப்ளேட் தான். இவரை தேடி அங்க இருந்து ஆஷிகா வராங்க. இவரு வைஃப் கிட்ட மாட்டாம இருக்கணும். கடைசி என்ன நடந்தது அப்படின்னா அந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது, படத்தோட கதை வந்து என்னதான் பழைய கதையா இருந்தாலும் பிரசன்ட் பண்ண விதம் வந்து கொஞ்சம் புதுமையா இருந்தது அண்ட் ஃப்ரெஷ்ஷாவும் இருந்தது. இதுக்கு மெயினான ரீசன் ரெண்டு ஹீரோயின்ஸ் ஆஷிகா அண்ட் டிம்பிள் தான். குறிப்பா ஆஷிகாவோட பெர்ஃபார்மன்ஸும் அவங்களும் ரொம்பவே சூப்பரா இருந்தாங்க. இது ஒரு காமெடி ஜானர் அப்படிங்கிறதுனால நிறைய காமெடியன்ஸ் இறக்கிருக்காங்க. சில காமெடி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. குறிப்பா ஹீரோ என்ன தப்பு பண்ணாலும் சுனில் மாட்டிப்பாரு. அந்த விஷயம் எல்லாம் வந்து நல்லாவே எடுத்திருந்தாங்க. ரவி தேஜாவோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல பெருசா சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஜானர்லாம் அவருக்கு ஒரு கேக் வாக் மாதிரி நல்லாவே பண்ணியிருந்தாரு. சில எமோஷனல் போர்ஷன்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலன்னா எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, நான் சொன்ன மாதிரி ரொம்ப பழைய கதை தான். பட் ஆனா அதே டெம்ப்ளேட்டை அரைச்சமாவே அரைச்சிருக்காங்க. புதுசா எதுவுமே இல்ல. இந்த வீக்கா ஒரு வில்லனை கூட்டிட்டு வந்து அவரை வச்சும் கொஞ்சம் காமெடி எல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க. அதுவும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இவ்வளவு காமெடியன்ஸ் இருந்தும் சில காமெடி தான் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நிறைய காமெடி வந்து ஆல்ரெடி நிறைய படங்கள்ல வந்த மாதிரி தான் இருந்தது. புதுசா எதுவுமே இல்ல அண்ட் நிறைய கிரிஞ்சாவும் இருந்தது. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரவி தேஜாவோட வழக்கமான டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட் தான். பழைய கதை தான். ஆனா சும்மா ஃபன்னுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம். ஜி5ல தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா தான் இருக்குது. நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.